ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் இப்போதே உனக்கு சத்திய வாக்கு கொடுக்குறேன். இந்த தங்க மூட்டையை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்க்குற பணம், நீ நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு உனக்கு தேவையான பணம் எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துடும். எப்போதும் அடுத்தவங்களுக்கு நீ எந்த செலவும் செய்யாமல் சிக்கனமாகவே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன் கையிலையும் காசு சேராது. கடைசி வரைக்கும் சிக்கனமாகவே வாழ்கிற அளவுக்கு வாழ்க்கை கஷ்டமாகவும் இருந்துடும். முடிஞ்ச அளவுக்கு உன்னாலான விஷயங்களை தான தர்மமாக செய்ய பழகு. காசு பணம்னு மட்டும் இல்லை, உணவு நல்ல உடைகளையும் கூட உனக்கு போனது போக, அதாவது உனக்கு தேவையானது போக மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ. எந்த விஷயத்தையும் செலவு செய்யாமல் சம்பாதிக்க முடியாது. அன்பாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி. இறைக்கிற கிணறு சுரக்கும்னு கேள்விப்பட்டிருப்பதானே? கிணத்துல பார்க்குறதுக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்கும், ஆனால் நீ இறைக்க ஆரம்பிச்சிட்ட, அதாவது தண்ணியை தோண்டி தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டின்னா எடுக்க எடுக்க கிணத்துல தண்ணி ஊறி ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் நீ அன்பை செலவு செஞ்சினா அன்பு அதையே நீ செலவு செஞ்ச அன்பை விட பல மடங்கா அவங்கக்கிட்ட இருந்த அன்பு திரும்ப கிடைக்கும். அதே போல் காசோ பணமோ மற்றவங்களுக்கு உதவியா தான தர்மமா நல்லவங்களுக்காக நல்லதுக்காக மட்டும் நீ செலவு செய்யும் போது அது கண்டிப்பாக உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைச்சே தீரும். எல்லா நேரமும் நீ போட்ட திட்டப்படி எல்லாமே சரியாக நடந்துடாது தானே? நீ போட்ட திட்டம் தோற்று போயிடுச்சுன்னா திட்டத்தை மாற்றணுமே தவிர, இல்லை இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு உன் லட்சியத்தை மாற்றக்கூடாது. எப்போதும் உன் இலக்கை அடைவதை நீ குறிக்கோளாக வச்சுக்கோ. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது, முடிவு என்னுடையதுன்றதை மறந்துட வேண்டாம். யாராவது உன்னை கோபப்படுத்தி பேச வச்சு உன்னையே குற்றவாளி ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா, உன்னை கோபப்படுத்தி எரிச்சல் படுத்தி உன்னை தப்பான ஆளாக காட்டணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்ததற்கு மாறாக நீ அமைதியாக இருந்து அவங்களுக்கு மௌனத்தை பரிசாக கொடுத்துரு. நீயா சில விஷயங்களில் பேசலாம், கோபப்படலாம். அடுத்தவங்க உன்னை கோபப்படுத்தலாம்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதே என் செல்லமே. கடந்த காலத்தை பற்றின கவலையோ எதிர்காலத்தை பற்ற பயமோ உனக்கு வேண்டாம். இப்படி கடந்த காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்படும் போதும் அது உன் வாழ்க்கையில் நிலையில்லாத, நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத அதை கொடுத்துரும். எப்போதும் கவனமாக இரு. உன்னால் தீர்க்க முடியாத கஷ்டமான விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா அதை எப்படி தீர்க்கிறதுன்றதுக்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் கூட அவசியம்தான். நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணித்து நீ போகும்போது அதை உனக்கான வெற்றியாக நான் உருவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கண்ணீர் சிந்த வேண்டாம். உன்னை தப்பாக நினச்சவங்க முன்பாகவே உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினச்சாலும் நீ நேசிக்கிற இந்த அப்பன் முருகன் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிடுவேன். உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் போக்கி உன் கனவுகளையெல்லாம் நனவாக்க நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் பயப்படுறதை விட்டுட்டு வெளியே வா. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்ற புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நீ நினைக்கிற காரியங்களை செய்ய தொடங்கு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து கொடுக்குறேன். ஒரு விஷயத்தில் ஏமாந்த பிறகு நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோங்கிறத நீ உணர்ந்துட்டினாலே அதுக்கு பிறகு நீ தப்பே செய்யவும் மாட்ட, மனசு உடையாமல் வலிமையுள்ள ஆளாகவும் மாறிடுவ. எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏமாந்த பிறகு நம்ம தான் தப்பு செஞ்சோன்றதை எப்போ புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறுறியோ அப்போதே நீ வலிமையுள்ள ஆளாக மாறிடுவாய். என்னை நினச்சிக்கிட்டு என் அப்பன் முருகன் எல்லாரையும் காப்பாற்றுவார், என்னையும் காப்பாற்றுவார், எனக்கு நல்லதை செய்வாருன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ தயாராகு. இல்லாதவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச தானத்தை செஞ்சினா அது நேரடியாக என்னையே வந்து சேரும் என் செல்லமே. உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ தொடர்ந்து செய். மற்ற எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன்.
உன்னை யார் என்ன பேசினாலும் அவர்களை பேச விட்டுடு. அவங்களுக்கு யார் மூலமாக எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னை சாதாரணமாக நினச்சி, உன்னை ஏளனமாக நினச்சி, உன்னை மிக குறைவாக தாழ்த்தி பேசின மனிதர்களை அவங்க யாரை உயர்வாக பார்க்குறாங்களோ அவங்க மூலமாக பேச வைப்பேன். உன்னை தாழ்வாக நினைக்கும் மனிதர்களை தாழ்த்தி இன்னொருத்தர் பேசும்படியான சூழ்நிலையை என்னால் உருவாக்க முடியுமல்லவா? யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிட வேண்டாம். எந்த விஷயத்துக்காக இப்போ நீ அதிகமாக கவலைப்பட்டு வருத்தப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். இத்தனை நாள் பொறுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தீன்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நிச்சயம் நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாம் சேர்த்து நான் உனக்கான பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. யாராவது வேணும்னே உனக்கு பழசை ஞாபகப்படுத்தி உன் மனசில் கவலைகளை உண்டாக்கினாலும், உன் கவலைகளை தூண்டிவிட்டு நீ கஷ்டப்படுறத பார்த்து மனசுக்குள்ளே குளிர்ந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் அவர்களை சந்திப்பதை தவிர்த்து விடு என் செல்லமே. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான விஷயமோ கெட்ட விஷயமோ வருத்தத்துக்குரிய விஷயமோ நடந்திருக்கும். மறுபடியும் அதை தோண்டி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக நீ கவலைப்பட்டாலும் சோர்ந்து போனாலும் அதை அவங்க பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. அப்படி யாரெல்லாம் உன் கவலைகளை தூண்டி விடுறாங்களோ அவங்கள பார்க்குறதையும் அவங்கக்கிட்ட பேசுகிறதையும் தவிர்த்து விடு. அதன் மூலமாக நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு நிம்மதியாக வாழ முடியும். இயலாதவன் எதையும் செய்ய முடியாதவன் தான் அடுத்தவன் முன்னேறதை பார்த்து வயிறறிஞ்சு அவனை தடுக்க நடப்பாங்க. யாராவது உன்னை தடுக்க நினச்சாலும் உனக்கு தடையாக இருந்தாலும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நான் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பேன்னு உன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ எந்த அளவு கஷ்டப்படுற முயற்சி செய்கிறேன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு முயற்சி செஞ்சும் அதுக்கு பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத. உன் விடாமுயற்சிக்கான பலனை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என் செல்லமே. யாருக்கும் சுலபமாக கிடைக்காத மனித பிறவி உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பூமியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகளை நான் படைச்சிருக்கேன். புழு பூச்சி பறவைகள்னு நான் படைச்ச கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழும் இதே பூமியில தான் அவங்கள விட குறைவான எண்ணிக்கையில் மனிதர்கள் நீங்கள் இருக்கீங்க. மனித பிறவிங்கிறது ஒரு மதிப்பிட முடியாத அற்புதமான பிறவி. அந்த மனித பிறப்பெடுத்த நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷங்களையும் சரியாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு முயற்சியையும் நீ செய்யும்போது அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். மற்ற எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பையும் உழைப்பையும் மட்டும்தான். எல்லாருக்கிட்டையும் அன்பை கொடு, எல்லாருக்காகவும் அன்பை கொடு. உனக்காக நீ உழைப்பை செஞ்சினா போதும். உனக்காக நீ செய்யும் உழைப்பும் மற்றவங்களுக்காக நீ செலுத்துகிற அன்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும்னு நினச்சின்னா எப்போதும் இறை தொண்டு செய்ய தயங்காதே. கடவுளுக்கு தொண்டு செய்யும்போது அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம். உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு சரியாகி விடுவேன் தங்கமே. என்னை சரணடைகிறதால என்னை வணங்குறதால உனக்கு நான் கைகளில் வந்து காசோ பணத்தையோ நகையையோ சொத்து சுகத்தையோ தரமாட்டேன். ஆனால் என்னை வணங்கும் போது உன் மனசுக்கு ஒரு நிம்மதி உண்டாகும். நீ செய்யும் செயல்களில் ஒரு தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும். அப்புறம் என்ன, தெளிவும் மன அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கையில் இந்த பணம் நகை சொத்தை எல்லாம் நீ சுலபமாக சம்பாதிச்சிட முடியும் அல்லவா? இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கை கண்ணீரும் கம்பளையுமா இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நான் பல அற்புதங்களை செய்வேன். நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நானே செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் கையில் எதுவுமே இல்லை.
உன் வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு நினச்சி நீ வருத்தப்படும் போது நானே வந்து உன் கைப்பிடிச்சு உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன். எப்போதும் உயர்ந்த இலக்குகளை உனக்கு குறிக்கோளாக வச்சுக்கோ. தாமதமானாலும் தள்ளி போனாலும் உயர்ந்த இலக்குகளை நீ குறி வச்சு வேலை செய்யும்போது அது கண்டிப்பாக உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் கண்ணும் கருத்துமா கவனமாக விழிப்புணர்வோட பார்க்க பழகு. அதுதான் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழிகளை உனக்கு கற்றுக் கொடுக்கும். என்னுடைய நோக்கம் உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக இந்த உலகத்தில் வாழ வைக்கணும்னு தான் நினைக்கிறேனே தவிர நீ வருத்தப்படணும், பயப்படணும், கவலைப்படணும், கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்கிறது கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ தைரியமாக துணிச்சலோட கடந்து போக கற்றுக்கோ. உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம், நீ முன்னேறுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் வயிறு எரிபவர்களிடம் நீ எதையும் பேச வேண்டாம். கர்மா அவங்களுக்கு சரியான நேரத்தில் நிச்சயம் பதில் கொடுக்கும். நானும் உனக்கு தாமதமான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். கஷ்டப்படும் போது, நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் கண்டிப்பாக உன் கவலைகள் தீர்ந்து போகும். சும்மா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி. நிச்சயமாக உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான இன்பத்தை, மகிழ்ச்சியை நீ பெற முடியும். மனிதனாக வாழ்வது பெருசில்ல, அடுத்தவங்களை மனிதாபிமானத்தோட மதித்து வாழ்வது தான் பெருசு. நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக அதையே யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு விருப்பமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட செஞ்ச பிரார்த்தனைகள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அழகாய் வாழும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் என்னை நம்பு. நான் உனக்காக பல பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். என்னையும் நான் போடுற திட்டத்தையும் நீ நம்பும்போது அதன் மூலமாக உன் திட்டங்கள் எல்லாம் அழகாக நிறைவேறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு உயர முடியும் என் செல்லமே.